வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி ஆரஞ்சு குல்ஃபி. ரொம்ப டேஸ்டா க்ரீமியா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா இருக்க மாதிரி ஆரஞ்சா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரஞ்சு புளிப்பா இருந்துச்சுன்னா நமக்கு ஐஸ்கிரீமும் டேஸ்ட் நல்லா இருக்காது, புளிப்பாயிடும். ஆரஞ்சோட ஓரத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதுல இருக்க எல்லா பல்ப்பையும் எடுத்துடலாம். இந்த ஆரஞ்சுக்கு பதிலா நீங்க நாட்டு ஆரஞ்சு பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமா எல்லா ஜூஸையும் எடுத்துடணும். நான் இன்னைக்கு 4 ஆரஞ்சோட சாரை ஃபுல்லா எடுத்திருக்கேங்க. ஆரஞ்சோட எசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதோட சக்கையை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜூஸ் மட்டும் போதும்னா நீங்க ஒரு வடிகட்டியில வடிச்சிட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு முழு கொழுப்புள்ள பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முழு கொழுப்புள்ள பால் கிடைக்கலன்னா நீங்க நார்மல் பேக்கெட் பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாலை காய்ச்சிக்கலாம். பால் காஞ்சதும் ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண நட்ஸ் சேர்த்திக்கலாம். கலக்கி விட்டுட்டு பாலை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. பால் இந்த அளவுக்கு சுண்டினதும் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்க சேர்த்திக்க வேண்டாம். ரொம்ப கலர் போட்டாதீங்க, ஏன்னா பால் சுண்டுனதும் கலர் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் கலக்கி விட்டுட்டே இருங்க. பால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பால் இந்த அளவுக்கு 70% திக்கானா போதும். ரொம்ப கெட்டி பண்ணிடாதீங்க, அப்புறம் ஐஸ்கிரீம் ஹார்டா இருக்கும். இதை வெளியவே வச்சிருங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. பால் இன்னும் லைட்டா திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ இதுல நான் 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்த 1 கப் ஜூஸையும் ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆரஞ்சு கப்ஸ்ல ஊத்திக்கலாம். இதை இப்ப நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்க, பாக்குறதுக்கே கியூட்டா அழகா இருக்கு. இதை இப்ப நைட்டு ஃபுல்லா ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். நான் மீதி இருக்க பாலை இந்த மாதிரி குல்ஃபி மோட்ல ஊத்திக்கிறேங்க. நீங்க ஏதாவது டம்ளர்லயோ இல்ல பவுல்லயோ கூட ஊத்திக்கலாம். நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வெளியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. சூப்பரா செட் ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா க்ரீமியா இருக்குங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற குல்ஃபியை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.